இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சிட்டேன். பேஸ் போட்டு முடிச்சாச்சு. நமக்கு பேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. 2 ஒயிட்டு 4 ப்ளூ, 2 ஒயிட் 4 ப்ளூன்னு போட்டு முடிச்சிருக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. இப்போ முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். கீழே 4, 2 ஒயிட்டு, மேலே 4 ப்ளூ. சரிங்களா? இந்த மாதிரி போட்டிருக்கு. டோட்டலாக 10 போட்டிருக்கிறோம். பேஸ் மட்டும் கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் தெரியும், அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 ஒயிட்டு 4 ப்ளூ, 2 ஒயிட் 4 ப்ளூ, இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்திருக்கு. பேஸ் வந்து 10 போட்டிருக்கிறோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்னர் எப்படி திருப்பலான்றதை பார்க்க போகிறோம். கீழே உள்ள பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தென்னங்குச்சி இருக்குது பார்த்தீங்களா, தென்னங்குச்சியை வந்து நீங்கள் உள்ளே சொருவி விட்டுக்கலாம். இப்போ வயரை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஏதாவது ஒரு பக்கம் வந்து ரன்னிங் வயரை எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஏதாவது ஒரு பக்கத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை எந்த இடத்துல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயரை எடுத்துக்கோங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல கம்மியான வயர் விடணும். இந்த இடத்துல பாருங்கள் கம்மியான வயர் தான் விட்டுருக்குறேன். ரன்னிங் வயரை வச்சு இப்போ வந்து போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை மேலே வச்சுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை டைட் பண்ணி நாட்டை போட்டுருங்க. இந்த வயரை வந்து நீங்கள் சொருவி விட்டுறலாம். சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதை இல்லைனா லாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி சொருலான்றதையும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நாட் எல்லாமே போட்டுகிட்டே வாங்க, கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இதே மாதிரி தான் நாட் எல்லாமே போட்டுகிட்டே வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வயரை வந்து என்ன பண்ணலான்னா உள்ளே சொருவி விட்டுடலாம், அப்படி இல்லாட்டி லாஸ்ட்டு சொருலான்னு சொன்னேன். இப்போ நம்ம ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி சொருவலான்றதையும் காட்டுறேன். இந்த மாதிரி நாட் எல்லாத்தையும் போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், நீங்கள் கேட்குற எல்லா மாடல் கூடைகளும் சீக்கிரமாகவே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த நம்ம சேனலில், அதை மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக நாட் எல்லாமே போட்டுகிட்டே வரணும். நம்ம கார்னர் கிட்ட வரும்போது அப்படியே போட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. இப்போ இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. இந்த சைடில் இங்கே வரவும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் முக்கு திருப்புறது எப்படின்றத. பாருங்கள், நான் போட்டேன். இந்த சைடு ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்துட்டேன். இந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து பாருங்கள் ரன்னிங் வயரை இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். அடுத்து ப்ளூ கலர் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நாட் போடணும். நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு முக்கு திரும்பின மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்களேன் உங்களுக்கு ஒரு கோணமாக தெரியுது பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் நம்ம வந்து கார்னர் திருப்புறது. பாருங்கள், இங்கே முக்கு திருப்பி இருக்கும் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். நல்லா ஜூம் பண்ணியும் காட்டுறேன் நாட் எல்லாமே எப்படி போடுறதுன்றத. இப்போது இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். நம்ம ஒரு சைடு பார்த்திங்கன்னா முக்கு திருப்பி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க. நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து வயர் எதுவுமே மிஸ் பண்ணாமல் போட்டுகிட்டே வந்தீங்கனாலே முக்கு திரும்பிடும். பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டேன். சைடில் உள்ளதெல்லாம் போட்டு முடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு முக்கு திருப்பணும். பாருங்கள், நேராக போகுது பார்த்தீங்களா, அந்த வயரை நம்ம இந்த இடத்துல முக்கு திருப்பணும். பாருங்கள்,
இந்த இடத்துல முக்கு திருப்பணும். வயரை அப்படியே நாட் போட்டுருங்க. 2 ஸ்ட்ரைட்டாக போகிற வயரை எடுத்து நாட் போட்டாலே உங்களுக்கு முக்கு திரும்பிடும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு முக்கு திரும்பிடுச்சு. இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். மூணு இடத்துல டோட்டலாக திருப்பி இருக்கிறோம். இப்போது ரன்னிங் வயரை வச்சு லாஸ்ட் வரைக்கும் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். போட்டுகிட்டே வந்தோன்னா இன்னும் ஒரு டைம் வந்து முக்கு திரும்பும். முக்கு திருப்பினதுக்கப்புறமா நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் வயரில் வந்து மேலே ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியும் போட்டுக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் எல்லாமே ஒரே ஸ்ட்ரைட் லைனாக வரும். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றி இறக்கி இருக்கும். அதனால நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறது நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி போட்டுட்டே வாங்க. நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், இங்கே வரைக்கும் போட்டு முடிங்க. நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ சைட்லெலாம் கார்னர் எப்படி திருப்பலான்றதை காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த இடத்துல கார்னர் திருப்பியிருந்தோம். கார்னர் திருப்பினதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக போட்டே வர சொன்னேன். போட்டு முடிச்சிட்டேன். இப்போது சைடில் உள்ளதுக்கு திரும்ப கார்னர் திருப்பணும். பாருங்கள், இந்த ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரைட் லைனாக போயிருக்கு பார்த்தீங்களா, அதை இப்படி ரெண்டும் போகிறத ஸ்ட்ரைட் லைனாக போகிறத எடுத்து முக்கு திருப்புறோம். அவ்வளோதாங்க. மூணாவது இடத்துல கார்னர் திருப்பி இருக்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல மூணாவது இடத்துல. இப்போ இதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு கொண்டு வாங்க. உங்களுக்கு கார்னர் திருப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இப்போ இது ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. நான் கார்னர் வரும்போது எப்படி திருப்பலான்றதையும் காட்டிடுறேன். 4வது சைடு கார்னர் எப்படி திருப்பலான்றதையும் காட்டிடுறேன். இப்போ இது வரைக்கும் கொண்டு வாங்க, நான் கொண்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கார்னர் திருப்பினதுக்கப்புறமா இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த சைடில் கார்னர் திருப்பணும். பாருங்கள், நேராக போகிற வயரை எடுத்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி தாங்க போடணும். 2 வயரை ஜாயின் பண்ணுறப்போ தான் நமக்கு என்ன பண்ணால் கார்னராக முக்கு திருப்பின மாதிரி இருக்கும், முக்கோணமாக வரும். பாருங்கள், இப்போ போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை தெளிவாக பாருங்கள். பாருங்கள், இப்போ வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்துருச்சு. கூட உங்களுக்கு பார்த்தா தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து மேலே போடணும்னா இந்த மேலே போட்டுகிட்டே போகலாம். இது வந்து நான் வந்து ஏணிப்படி முடிச்சா மாற்ற போகிறேன். இந்த முக்கு திருப்பினதுக்கப்புறம் 1 2, அதே மாதிரி இந்த சைடு 3 4 சைடு வந்து முக்கு திருப்பி இருக்குது. முக்கு திருப்பினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கார்னர் போடுறோம். அதாவது இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 2 பாருங்கள். இதுக்கு மேலே வந்து வயர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இதை வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாட்டை வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விடுங்க. வெளியில் எடுத்துட வேணாம், இதை அப்படியே தான் எடுக்கணும். இந்த வயரை என்ன பண்ணுன்னா இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடை பிடிச்சிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடிக்கணும். உங்களுக்கு தெரியலன்னா நல்லா பாருங்கள். இந்த வயரை இந்த பக்கமாக நம்ம ஏணிப்படி முடிச்சு சொல்லி கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ஒரு ரோல் கூடையிலே சொல்லி கொடுத்துருக்குறோம், அதை வீடியோவை பார்த்துக்கோங்க. அது கிளியராக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துருக்குறேன். டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.
எல்லாமே மெஷர்மெண்ட் வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு இந்த மேலே போகுது பார்த்திங்களா, அந்த ப்ளூ கலர் வயரை வந்து என்ன பண்ணணும்னா இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு டைட் பண்ணிடுங்க. நல்லா டைட் பண்ணுங்கள். கொஞ்சம் லூஸாக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா முடிச்சு வந்து கொஞ்சம் மேலே அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நல்லா இழுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா மேலே இருக்கும் பாருங்கள். இல்லாட்டி இந்த மாதிரி டபுளாக தெரியும். சிங்கிளாக வரணுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டைட் பண்ணணும். இந்த மாதிரி போட்டு முடிக்கிறப்போ இதே மாதிரி தான் முடிக்கணும். அதே மாதிரி மேலே ஸ்டார்ட் பண்ணணுன்னா இதுக்கு மேலே அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள் இப்போ முடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணி விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வயர் எல்லாமே நீங்கள் சொருவி விட்டுறணும். இந்த வயர் எல்லாமே சொருவிடணும். இப்போ ரன்னிங் வயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த வயரை இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இதை ஒயிட் கலர் போட்டிருக்குறோம். இந்த நாட் போட்டதுக்கு மேலே சைடில் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் தான் நம்ம வந்து போடணும். இப்போ இதை கட் பண்ணி விட்டு சொருவி விட்டுருங்க. நான் வந்து அதர் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். நம்ம அதர் கலர் சேஞ்ச் பண்ணணும். ப்ளூ கலர் வயர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 4 ப்ளூ கலர் போட்டுக்கோங்க. இப்போ சொருவி முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த இதை சொருவி முடிச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கிறத சொருவி விட்டுறணும். 2 பக்கமும் ஒரு 4-5 முடிச்சுக்கு சொருவி விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு 4-5 முடிச்சுக்கு சொருவி விட்டுருங்க. நல்லா ஒரு சொருவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், கலண்டு வராமல் இருக்கும். இந்த மாதிரி சொருவி முடிச்சாச்சு. இப்போ முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து நாட் போடுறது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த வயர் பார்த்திங்கன்னா நான் ப்ளூ கலரில் ரன்னிங் வயர் போட போகிறோம். ப்ளூ கலர் ரன்னிங் வயரை வச்சு நாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளூ கலர் ரன்னிங் வயரை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நாட் எல்லாமே போட வேண்டியது தான். ஏதாவது ஒரு பக்கம் நாட்டை போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ளூ கலரில் போடுறேன். நம்ம எப்பயும் போட்ட மாதிரி தான் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். பாருங்கள், ப்ளூ கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இப்படியே கண்டினியூஸாக போட்டே வாங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன். நல்லா ஜூம் பண்ணியும் காட்டுறேன். காட்டுறப்பே பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதிலெல்லாம் டவுட் வரும், நீங்கள் எப்படி போடுறீங்க தெரியல அப்படின்னு கேட்குறீங்க. அதனால் ஜூம் பண்ணியும் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்படியே கண்டினியூஸாக நாட்டு எல்லாமே போட்டுகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், இது ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இந்த சைடில் வரும்போது காட்டுறேன். இந்த இடத்துல வரும்போது காட்டுறேன். சரிங்களா? ஏணிப்படி முடிச்சு திரும்ப மேலே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை காட்டுறதுக்காக. இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்றத பார்த்துருவோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயர் வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த வயரை என்ன பண்ணணும்னா லூஸ் பண்ணி விட்டுறணும். இந்த நாட்டை வந்து லூஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் லூஸ் பண்ணி விட்டுட்டு போடணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே போகும் பார்த்தீங்களா, அந்த வயரை எடுத்து இந்த ஹோல்குள்ளேயே விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கான கிளியர் வீடியோ இன்னமும் உங்களுக்கு தெளிவாக வேணும்னா நம்ம ஏணிப்படி முடிச்சுக்கு ஒரு ரோல் கூடையிலேயே சொல்லி கொடுத்துருக்குறோம், அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து போட்டிருக்குறோம். எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நாட் வந்து டைட் ஆகும்.
இந்த இடத்துல கரெக்டாக ஃபிட்டாகவும் செய்யும். பாருங்கள், நல்லா டைட் பண்ணிடணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த ரன்னிங் வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரன்னிங் வயரை இப்படி எடுத்து சொரசொரப்பான பக்கமாக இருக்கிறத வலுவழுப்பான பக்கமாக கொண்டு வந்து இப்போது இந்த இடத்துல நாட் போட்டிருக்கோம். இந்த அடுத்த இடத்துல தான் நாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபினிஷ் பண்ண இடத்துக்கு அடுத்த நாட்டில் தான் நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வந்து 4 இது போடணும். இப்போ நம்ம 2 போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி 4 இது போடணும். அடுத்தது 2 ஒயிட் போடணும். அடுத்து 4 ப்ளூ, 2 ஒயிட், 4 ப்ளூன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இப்போ நான் உங்களுக்கு கூடையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல எப்படி ஏணிப்படி முடிச்சு ஸ்டார்ட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் மேலே வரைக்கும் போட்டுகிட்டே வரணும். இப்போ போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம கூடையை போட்டு முடிச்சுட்டேன். கூடையில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எனக்கு வயர் பத்தலைன்னு சொல்லியிருந்தேன். கீழே வந்து 3 போட்டுட்டேன். பேஸ் வந்து 3 போட்டுட்டேன். மேலே வந்து 4 ஒயிட் 4 ப்ளூ கலர், 2 ஒயிட், 4 ப்ளூ, 2 ஒயிட், 4 ப்ளூ. கடைசியில் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா 3 ஒயிட்டை வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கூடையோட சைஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கிற வயரில் எல்லாமே எப்படி சொருவலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ சொருவுறதுக்கு பாருங்கள், பேஸும் நல்லா பெருசாக தான் இருக்குது. இந்த கூடைக்கு அழகாக வந்து செட் ஆயிடுச்சு. இந்த கூடையை நீங்களும் போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணலான்றதை பார்ப்போம். இந்த ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3வது நாட்டில் வந்து தான் நம்ம வந்து கூடையை வந்து சொருவணும். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ரோல் கூடையில் சொல்லி கொடுத்தது தான். ஆனால் என்ன, இதில் டபுள் கலர் யூஸ் பண்ணுறோம். டிசைன் பார்டர் செக்குடு டிசைன் எப்படி கொடுக்கலான்றதை பார்க்குறோம். வாத்துக்கூடை ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், 1 2 3, 3வது இதில் நாட்டை சொருவி விட்டுருங்க. ரெண்டில் சொருவக்கூடாது, 3வது நாட்டில் வந்து தான் சொருவணும். அப்போ தான் வந்து கூடையோட ஷேப் உங்களுக்கு லாஸ்ட் நீங்கள் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடித்ததும் காட்டுறேன். அந்த மாதிரி ஷேப் வந்து கரெக்டாக வரும். 3வது இதில் வந்து சொருவி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு லென்த்துக்கு வயர் இருக்குதோ அவ்வளோ லென்த்துக்கு வயரை வந்து உள்ள வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே சொருவி விட்டுருணும். 3வது இதில் வந்து சொருவி விட்டுருங்க. பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி சொருவி முடிச்சுருங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க கமெண்ட் பாக்ஸில், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ இது ஃபுல்லாகவே சொருவி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சொருவி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், கூடைய எல்லாமே நான் சொருவி முடிச்சுட்டேன். நான் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். 3 ஒயிட் கலராக மாற்றிருக்கிறேன் பார்த்தீங்களா. எனக்கு ப்ளூ கலர் பத்தலைன்றதுனால 3 ஒயிட்டு, 4 ப்ளூ, அடுத்தது 2 ஒயிட்டு. அதுக்கப்புறம் பேட்டர்ன் எல்லாம் கரெக்டாக தான் போட்டிருப்பேன். 2 ஒயிட், 4 ப்ளூ, 2 ஒயிட், 4 ப்ளூ. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா 3 ஒயிட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். வயரை பார்த்தீங்கன்னா 3வது நாட்டில் சொருவணும்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சொருவிடணும். எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு சொருவி முடிச்சிடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.